வார்த்தை. இதுதான் செம்பருத்தி. இது வந்து காய் இருக்கும், பூ இருக்கும். ஆனால் இது வந்து பூ மட்டும் இருக்கும், காய் காய்க்காது. பூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இந்த காய் பிடிங்கி நல்லா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இந்த பருத்தி விதையில திரி எடுத்து உள்ள வந்து விதை இருக்கும், விதையை துண்டா வச்சுக்கிடணும். இந்த பருத்தி விதையை அதிகமாக சேகரித்து ஊற வச்சு பால் அது நல்லா ஆட்டி பால் எடுத்து நம்ம டீ போட்டு குடித்தாலும் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்டாலும் எனர்ஜினா அப்படி எனர்ஜி நீங்கள் பார்க்க முடியாது. மாட்டுக்கு ஏன் பருத்தி விதை வைக்காங்க அப்படின்னா அது வந்து அதிகமாக எனர்ஜியாக இருக்கும், அதிகமாக உடல் நல்லா தெம்பாக இருக்கும். ஆனால் அந்த பருத்தி விதையை விட இந்த செம்பருத்தி விதைக்கு வந்து அதிகமான எனர்ஜி உண்டு. ஆனால் அதிகமாக கிடைக்காது, கிடைச்சிச்சுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலாம். அதை விட இந்த செம்பருத்தி திரி பார்த்தீங்களா, நம்ம பொதுவாக வந்து வீட்டில் வந்து திரி விளக்கு போடுவோம். ஆனால் இந்த திரிக்கு திரி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு தண்ணி வச்சுனாலும் திரி மாதிரி திரிக்கி வச்சுக்கிட்டு அந்த திரியை நீங்கள் வீட்டில் பயன்படுத்திங்கன்னா லட்சுமி கடாசம் உண்டாகும். வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி ஒரு நல்ல ஆரோக்கியமாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உள்ளது இந்த திரி, செம்பருத்தி திரி. காய் வந்து அதிகமாக எனர்ஜி குடிக்குது. பூ வந்து கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா அதிகமான பழம், கொஞ்சம் நெஞ்சு கூட அதிகமான தெம்பு கிடைக்கும். அந்த பூவுக்கு வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக அதிகரிக்கும். இதில் வந்து தாமிர சத்து இருக்கிறதுனால செம்பு சத்து அதிகமாக இருக்கும். செம்பு சத்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தலைமுடி நல்லா வளரும். செம்பு சத்து குறையாடுச்சுன்னா முடி உதிர ஆரம்பிச்சிடும், சரியாக வராது. அதனால் செம்பு சத்து அதிகரிக்கக்கூடியது இந்த செம்பருத்தி. அடுத்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பயிற்சி. சரி, எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? எல்லாமே நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 4 மணிக்கு எழுந்து நீங்கள் கோம்புரம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனம் உண்டாகும். எந்திரிச்சு வீட்டில் நீங்கள் எந்த அலைய உண்டு இது மாதிரி எக்ஸசைஸ்லாம் போட வேண்டாம். இது வந்து நம்ம பஞ்சபூதங்கள் வந்து முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நெருப்பு, இந்த விரல். இது வந்து காற்று, இது வந்து நடுவர் வந்து ஆகாயம், இந்த விரல் வந்து நிலம், இது வந்து நீர். சொல்லுங்க பாப்போம். நெருப்பு, காற்று, ஆகாயம், நெருப்பு, நீர். இப்படி போனீங்கன்னா நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. வெரி குட். இந்த பஞ்சம் வச்சுக்கிட்ட நம்ம வந்து எந்த மருந்தையும் சாப்பிடாம நோயை குணப்படுத்தி விடலாம். அதில் முத்திரைகள்லாம் நிறையா இருக்குது. அது வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இப்படி கையை மடக்கி வச்சுக்கிட்டு இந்த வச்சுக்கா இந்த கையை வச்சுக்கோங்க. வலது கையை மூடிக்கோங்க, இடது கையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்களுக்குள்ள குத்து சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த இடத்த ஃபுல்லாக தட்டணும். இது தட்டு வருமாங்க. இதை வந்து ஒரு 30 தடவை செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி மாற்றி இந்த கையில் பையா போகணும். கை வலிக்கும், அது வர்மா பாயிண்ட் எல்லாம் தூண்டும். இங்கே பாரு, இந்த பக்கம் எப்படி சொல்கிறாங்க பாரு, அதே மாதிரி இந்த பக்கம். அப்படி செய்யும் போது என்ன செய்ய அப்படின்னா நம்ம இருதயம் வந்து அதிகமாக பம்பாகி இருதயத்தில் அடைப்பு எல்லாமே சரியாயிடும். இன்னைக்கு வந்து இருதய அடைப்புன்னு சொல்லி நிறைய ஆஸ்பத்திரிக்கு நிறைய போய்கிட்டு இருக்காங்க. இருதயத்தை சரி பண்ணக்கூடியது இந்த எக்ஸசைஸ். அடுத்து வந்து இந்த கையை நீட்டிக்கிட்டு இப்படி பையா தட்டுங்க. ஆனால் பின்னால் கை வலிக்கும். கை வலிச்சுன்னா உங்களுக்கு வந்து கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கை வலிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். கை வலிச்சுன்னா கோளாறு இருக்கு, கை வலிக்காத நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி மாற்றி இந்த பக்கம் 30 தடவை 30 தடவை. இப்படி செஞ்சோம்னா என்ன செய்யணும்னா நம்ம முதுகு பகுதி பூரமே சரி பண்ணலாம். முதுகு பகுதி எங்கெங்க வலி இருக்கோ முதுகு பின்னால் பகுதி கூட சரி பண்ணலாம். இப்போ கேப்பேன் ஒன்றுனாவும் கரெக்டாக சொல்லலாம், கரெக்டாக அப்சர்வ் பண்ணு. அடுத்து வந்து இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி தானே வைக்கலாம். ஆனால் விரல் உள்ள வரைக்கும் போனோம். விரலை உள்ள பிடிச்சிங்க, நல்லா சூடு பண்ண முடியாது. 2 விரலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 5 விரலையும் உள்ள ஒழிக்கிட்டு
அப்படியே கையில ஹீட் ஆகும் பாரு. இப்படி தேய்ச்சிங்கன்னா சுடதான் செய்யும், நெருப்பு உருவாகுது. இடுப்புக்கு கீழே கையால் செயலிழந்து போச்சு அப்படின்னா அந்த உறுப்பு போறமே சரி பண்ணும். இந்த சூடு வர தேய்ச்சி வச்சுட்டோம்னா 3 ஆச்சா. அடுத்து வந்து 4. எல்லாமே நம்ம இப்படி கை கட்டுறோம்ல, இந்த விரல் ஒவ்வொரு விரலும் கரெக்டாக அது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த இப்படி கரெக்டாக விரல் வந்து இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல வந்து 6 சக்கரை இருக்கு. இந்த 6 சக்கரத்தை இயக்கக்கூடிய 6 சக்கரத்தை ஒன்று சரியா? ஒரு நிமிஷம் இரு, என்ன சொல்றாங்க? அந்த இதுல 6 சக்கரத்தையும் இயக்கும். எத்தனை 4 ஆச்சா? அடுத்து வந்து 5. இந்த அடுத்து பார்த்தீங்களா, இது வந்து மேடு ஒன்று இது வந்து சுக்கிரமேடு. இந்த மேடு வந்து சுக்கிரமேடு. இப்படி கரெக்டாக இதில் மட்டும் சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வராது. இப்படி தட்டணும், ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே ஒரு 30 தடவை அப்படி செய்யும்போது சீரண உறுப்புகள் புறமே சரியாகும். வயிறு பகுதி நம்ம சீரண உறுப்புகள் பார்த்தீங்களா, நல்லா சீரணமாகல அடிக்கிறக்க போய் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சீரண உறுப்புகளை சரி பண்ணக்கூடியது இந்த பகுதி. அதுக்கடுத்து இந்த இருக்குல்ல இந்த பகுதி. ஆனால் எல்லாருமே இப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. என்னன்னா இந்த இது வந்து செஞ்சோம்னா தோள்பட்டை, கழுத்து பிரச்சனை, கழுத்து வலி, தோல் பிரச்சனை எல்லா வலியும் சரி பண்ணக்கூடியது இந்த பயிற்சி. இதோட 6. அதுக்கு அடுத்து இந்த வருங்க கையை பிடிச்சிக்கிட்டு இதை லூஸாக விட்டுட்டு இந்த இப்படி பண்ணி பிடிச்சி இருக்கணும். மணிக்கட்டு இப்படி வந்து ஆண்கள் உறுப்பும் பெண்களுக்கு பெண்மை சம்மந்தப்பட்டதும் இப்படி செஞ்சவங்களுக்கு பெண்களுக்கு யாருக்குமே குழந்தை பாக்கி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது. மாதவனுக்கு பிரச்சனை கரெக்டாக ஓடும். சூதக வயிற்று வலி, மாதவனுக்கு பிரச்சனை வந்து சூதக வயிற்று வலி சம்மந்தப்பட்டு வரவே வராது. கரெக்டாக வந்து இப்படி ஒரு 30 தடவை, அதுக்கப்புறம் இந்த கிலோ 30 தடவை செஞ்சிட்டிங்கன்னா பெண்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மெயினாக இருக்கும். இதை காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே செஞ்சிட்டீங்க அப்படின்னா தூக்கமே வராது. நல்லா படிப்பு வரும், நல்ல மைண்டு நல்லா வேலை செய்யும். இன்னொருக்க செய்யலாமா? செய்யுங்க பாப்பா. 1வது நிலை 1 பாருங்க. 1 30 தடவை 10 செய்யுங்க. பாரு இந்த கரெக்டாக இந்த இதில் தூண்ட சொல்கிறாங்க. இது எதுக்கு பயன்க சொல்லுங்க. சரி ரைட்டு. இப்போ இந்த இடத்துல தட்டுறோம் இருதயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஓடுது? இருதயத்துக்கு போகிற நரம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த இருதயத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? முதல்ல புரியணும். நம்ம கையில் தான் எல்லா வருமா பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா வந்து. நம்மளுக்கு ஏற்கனவே அதுதான் இருக்குது. கை காலில் தான் நரம்புகள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தட்டும் போது அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. சரியா? செகண்ட் தட்டுங்க. அப்ப இங்கிட்டு வந்தா இதயத்துக்கு போகுது. அப்படியே பின்னாடி தச்சிங்கன்னா இந்த நரம்பு எங்க போகுது? கரெக்டா குறுக்குக்கும் முதுகுக்கும் போகுது. குறுக்கு தானே போகுது. ஓகே, இங்க பாரு குறுக்கு வலி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அதை தட்டுங்க, சரியா போயிடும். சரிங்களா? 3வது சூடு பறக்க தேய்க்கிறீங்க. டேய் வீட்லயும் போய் சொல்லுங்க உங்க பேரண்ட்ஸ்டையும். எல்லாருமே செய்யலாம், சும்மா ஒன்றும் இல்லாமல் கிடையாது. ஒவ்வொரு ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன சொன்னோம்? இடுப்பு கீழே உள்ள பகுதி புறமே நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து செய்யும்போது 7 சக்கரமே 6 சக்கரமே வேலை செய்யும். சக்கரை புறமே வேலை செய்யும். சக்கரை என்னென்ன சக்கரை இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசிரம். 6 சக்கரங்களும் 6 நாளமில்லான்னு சொல்லுவாங்க. செய்யும்போது உங்களுக்கு வந்து படிப்பு நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும். காலைல எழுந்தோன்னே கிளாப் பண்ணிக்கும்.
ஞாபகம் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த பகுதி டேய் இந்த இங்க பாரு இந்த பகுதி சரியா? இது என்ன பேடியாது? சுக்கிரமேடு. சுக்கிரமேடு. சுக்கிரமேடு சரி. இதுக்கு பாரு சுக்கிரமேடு மட்டும் தட்டு. இந்த பகுதிடா அதுல இல்லடா இதுலடா இதுக்கு என்னது? இதுல மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுமே சரி பண்ணோம். சுக்கிரமேடுல உள்ள நரம்புகள் வந்து இங்க இருந்து வயிற்றுக்கு போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுமை சரி பண்ணுது. அடுத்து வந்து இந்த பகுதி இந்த இது இப்படிதான் வைப்பாங்க எல்லாருமே. ஆனா வந்து இப்படி பிரஸ் கொடுக்கும்போது அது கரெக்டா வேலை செய்யுது. நம்ம அனுபவத்துல எல்லாமே செய்யுதோம். ஒரு சில யூடியூப் சொல்லிட்டு போயிடுவாங்க, செஞ்சு காட்டிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் செய்வாங்க. இது வந்து தோலுக்கும் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும். ஆனா இப்படி பிரஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா வேலை செய்யுது. தோல் வலி கழுத்து வலி இருக்கிற எல்லா நரம்புகளும் இங்க இருந்தா போகுது. டேய் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த எக்ஸசைஸ் யாரும் சொல்லி தர மாட்டாங்கடா. சரியா? கீழே போடு, இந்த கீழே போடு. மணிக்கட்டு வருமாம். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கெல்லாம் கற்பப்பை சம்மந்தப்பட்டது, ஆண்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்டது. அதனால வந்து செய்யும்போது வந்து ஆண்களுக்கு வந்து பெண்கள் சேர்த்து அதிகமாக இருப்பாங்க. முக்கியமே பெண்களுக்கு இந்த பகுதி செய்ய ரொம்ப ஆரோக்கியமாக இங்கிட்ட ஒரு 30 தடவை, இங்கிட்ட ஒரு 30 தடவை. வீட்டில் போய் பேரண்ட்ஸை சொல்லுங்க இதை டெய்லி செய்யுங்கன்னு சொல்லி காலைல எழுந்தோன்னே ரெடியா. ரொம்ப நன்றியா ஐயா, நன்றி சொல்லுங்க.